யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் விமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான 2 பொடி. என்ன பொடின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று புதினா பொடி. நல்லா பெரிய கட்டில் ஒரு கட்டு வாங்கினேன். அது மெதுவாக ஸ்லோ ஃபயரில் வச்சு அதாவது நல்லா பெரிய கட்டு, வெறும் கீரையை மட்டும் புதினா கீரையை மட்டும் அரைச்சிக்கோங்க, வாஷ் பண்ணுங்க, ஒரு டவலில் போட்டு உணர்த்திடுங்கோ. அப்புறம் ஸ்லோ ஃபயரில் வச்சு இந்த மாதிரி வறுத்தேன்னா அது இது மாதிரி ஆகிடும். தெரியுதா எப்படி பொடியாக இருக்குதுன்னு? ஸோ இது மாதிரி ஒரு கட்டு புதினா இதை வச்சு ஒரு பொடி, அப்புறம் பாகற்காய் அது ஒரு பொடி. ரெண்டுமே சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சுடு சுடு சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடணும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லா கிறிஸ்பியானால் தான் அது பவுடர் பண்ண முடியும். அதனால் மெதுவாக நீங்கள் போட்டு இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா மைக்ரோவேவ் இருக்கிறவா நல்ல ஒரு இதில் போட்டு மைக்ரோவேவ்குள்ளே வச்சு எடுத்துக்கோங்க. அப்போது இது மாதிரி சுருங்கி நல்லா ட்ரை ஆகி இதாகிடும். பட் இதில் நான் 2த்துலேயுமே பூண்டு யூஸ் பண்ண போகிறதில்ல. புதினா பொடி புதினா வாசனையோடு இருக்கணும், பாகற்காயோட பொடி பாகற்காய் டேஸ்ட்டோடு இருக்கணும். அதில் நம்ம பூண்டெல்லாம் ஆட் பண்ணோன்னா அது வேறு மாதிரி போயிடும். நான் எப்படி பண்ணுவேனோ அப்படி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வறுத்த இந்த புதினா இலைகளை எடுத்துக்கலாம். இது எவ்வளோ பெரிய கட்டு தெரியுமா? இத்தினூண்டாக எடுத்து. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாகற்காயை இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு கரக்கரன்னு ஆனால் தான் இதாகும். தெரியுதா? ஆனால் எண்ணெயில் போட்டு இதை பொரிக்க வேண்டாம். லைட்டாக எண்ணெயை விட்டு மெதுவாக ஸ்லோ ஃபயரில் இதை வறுத்தெடுத்துருது. இன்னும் கூட கொஞ்சம் கருப்பாகலாம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துருது. சின்ன ஃபயரில் வச்சுக்கோங்க. தீஞ்சு போச்சுன்னா இது கசப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ இதையுமே நீங்கள் ஏர் ஃப்ரையர் இருக்கிறவாளாக இருந்தால் ஏர் ஃப்ரையரில் நல்லா கொஞ்சமாக எண்ணெயை பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்தேன்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடும். ஏர் ஃப்ரையர் இருக்கிறவா ஏர் ஃப்ரையரில் வச்சுக்கோங்க. ஏர் ஃப்ரையர் இல்லாதவா இந்த மாதிரி மெதுவாக போட்டு ரோஸ்ட் பண்ணி. இது எவ்வளோ மாமின்னு கேட்டீங்கன்னா 300 கிராம்ஸ் பாருக்காய் இவ்வளோ உண்டாயிடுது. வறுத்த எண்ணெய் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுத்து. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது புதினா பொடிக்கு வேணுங்கிறது முதல்ல வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 2 3 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 2 3 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கட்டி பெருங்காயம் போடுறேன். மிளகாத்தூள் ஒரு 8 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் எடுத்துருக்கேன் புளி. இந்த புதினா துவையலுக்கு அதை இதுலேயே போட்டுடலாம், வறுத்துடலாம். அப்படி இது சாதத்தோடு பேசி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நீங்கள் நல்லெண்ணெயை விட்டு தொட்டு சாப்பிட்லாம். ஸோ எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா நல்லா பச்சைன்னு கிடைக்கிறதே வாங்கி பண்ணி வச்சுனேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுனோன்னா எவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக 1 மந்த் கிட்டே நீங்கள் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே முடியாது. ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பொடினா 1 மாதம் கூட இருக்காது. ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிடும். அடிக்கடி நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதுன்னா சிவக்கிற மாதிரி வச்சுட்டோம். நல்லா ஆற விட்டு இதை பொடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 a 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 1/2 a
இந்த புளி, பெருங்காயம் இதெல்லாம் மட்டும் முதல்ல எடுத்துக்கிட்டேன். இதை வந்து முதல்ல பவுடர் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா போட்டு பவுடர் பண்ணலாம். கடைசியாக பருப்பெல்லாம் போட்டு பவுடர் பண்ணலாம். பவுடர் பண்ணிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ பார்க்கா பொடிக்கு 2 பெருங்காய கட்டி போட்டுருக்கேன். நாலு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகாத்தூள், சேம் இதுக்கும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்கேன். இது பிச்சு போட்டேன். அதேமாதிரி நான் ஒரு 8 மிளகா வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல காரமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இதை விட கம்மியாக வேணும் அப்படின்னா 1 மிளகா வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த இதுவான இருந்த அந்த புளி அந்த காரம்லாம் இருந்தால் தான் பொடி வந்து, ஏன்னா பருப்பெல்லாம் வந்து 2 நாள் கழிச்சு எல்லாத்தையும் இழுத்துடுவோம். பண்ணின அன்னைக்கு வேணால் நல்ல காரசாரமாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் கொஞ்சம் இதை எடுத்துக்கிட்டு இந்த பருப்புலலாம் ஊறிட்டு காரம் இறங்கிடும். அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பொடி இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு நான் நாளைக்கு யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவும் நல்லா செவக்க வறுத்துட்டோம். இது நல்லா செவந்து வறுத்துட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மிக்சியில் அடியில் உப்பு, மிளகாத்தூள், புளி, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறமா பாருக்காயை போட்டு நல்லா 4 சுற்றிட்டு கடைசியாக பருப்பை போட்டு சுற்றி ஊற்றிடலாம். இது அணைச்சிட்டு அடுப்பை. புதினா பொடி பார்த்தீங்கன்னா எப்படி ஜோராக ரெடி ஆகிடுதுலாம். சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஜோராக நல்லா இருக்கும். தெரியுதாப்பா? ஸோ இதையும் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ பாருக்காய் பொடியும் ரெடி, நல்ல ஜோராக ரெடி ஆகிடுது. கசப்பே தெரியாது, நிஜமாக சொல்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது. நல்லா அதாவது நிதானமாக வச்சுன்னு ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப பெருசாக அடுப்பு வச்சுன்னு அது கருக வறுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. பாருக்காயே கசப்பு, அது கருகினது வேலை சேர்ந்து கசைந்துடும். அது இல்லாமல் நிதானமாக வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணேன்னா கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த பாருக்காய் பொடியை போட்டு டெய்லி ஒரு டயபிட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களாம் 4 வா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் கூட சாப்பிட்டுக்கலாம். பாருக்காய் பொடி அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மை ஃபேவரெட்லி கேட்டேன்னா பாருக்காய் பொடி தான் சொல்லுவேன். புதினா பொடி வந்து நல்லாவே இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் கூட நீங்கள் நல்லெண்ணெய் தொட்டுன்னு சாப்பிட்லாம். சாத்தில் வேணாலும் பேசி சாப்பிட்லாம். இந்த 2 பொடியுமே உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைப்பேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுவோம். எல்லாருக்கும் ஒரு உபயோகமான பொடி இது. ஸோ இவ்வளோ பண்ணி வச்சுருந்தாலே ஒரு மாதத்துக்கு கூட தான் ஒருத்தராத்திக்கும். 2 பேர் 3 பேர் இருக்கிறவங்களுக்கு இது எதேஷ்டம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.